இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஆம் தேவ ஜனமே, போதுமானவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் எது நமக்கு போதும் என்று சொல்லி இருக்க வேண்டுமா? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அதை காட்டிலும் நாம் மேலான காரியங்களை தேடி தேடி கடனிலே மூழ்கி விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடன் என்ற பிரச்சனையிலே மூழ்கி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அல்ல, உங்களுடைய இச்சைகளே காரணம். ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நாம் என்ன நினைக்கிறோம்? இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், பணக்காரர்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக பொருட்களை நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நாம் வாங்கி வைக்கிறோம். அது தேவ ஆசீர்வாதம் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்ணவும் உடுக்கவும், நன்றாக சாப்பிடவும் நன்றாக உடுப்பதற்கும் நமக்கு தேவையானவைகள் போதும் என்று நினைக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேண்டும் வேண்டும் வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பி 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 சோதனையில் விழுகிறவர்களாகத்தான் நாம் மாறி விடுகிறோம். இதோ நாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு விட்டு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பது முட்டாள்தனமாயிருக்கிறது. இந்த நாளிலே ஒரு முடிவெடுங்கள். எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சம்பளம் போதும், இதை என் தேவனாகிய கர்த்தர் பழுகி பெருகி ஆசீர்வதித்து கொடுப்பார். எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வீடு எனக்கு போதும், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சின்ன ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும் என்று சொல்லி நினையுங்கள். கொடுத்ததற்காக, உங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள். இதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரங்களில் பிரியப்பட்டு துதிகளில் மகிமைப்படத்தக்க நம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கடன் வாங்காதிருங்கள், கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடினாலே எங்கள் இருதயம் போதும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை உங்க வேத வசனத்தின் பிரகாரமாக ராஜா உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று நினைத்து வாழ கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.